கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக 50 சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. வழக்கமான விரைவு ரயில்களில் முன்பதிவு முடிவடைந்திருக்கும் நிலையில் காத்திருப்பு பட்டியல் அதிகமாக உள்ள வழித்தடங்களில் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மேலும் தேவைக்கேற்ப கூடுதல் பெட்டிகளும் இணைக்கப்பட உள்ளன. குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் கேரளாவுக்கு செல்லும் வழித்தடங்களில் இந்த கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 53 ஐம்பொன் மற்றும் பித்தளை சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மகாபலிபுரத்திலிருந்து வந்த காரை சோதனையிட்ட போது ஒமன் ஃபரூக் என்பவர் சிலைகளை கடத்தி வருவது கண்டறியப்பட்டது. சிலைகளை பறிமுதல் செய்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து வருவதால் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு கூறியுள்ளது. கட்டுமான பொருட்கள் 30% வரை விலை உயர்ந்துள்ளதால் சிமெண்ட், கம்பி, பிவிசி பைப் ஆகிய கட்டுமான பொருட்களின் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் குரல் கொடுத்து விலை உயர்வை சமநிலைப்படுத்த வேண்டும் என்றும் விலை உயர்வை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கடலூரில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. நகரம் முழுவதும் காற்றுடன் மழை பெய்ததால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் பேருந்து நிலையத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. இதேபோல ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குறிப்பாக ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, மண்டபம், தொண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. பகல் முழுவதும் வாட்டி வதைத்த கடும் வெப்பத்தை தொடர்ந்து எறையூர், எலவனாசூர் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் நள்ளிரவில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இரவு முழுவதும் மழை விட்டு விட்டு பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. கிண்டி, வடபழனி, கோடம்பாக்கம், தீநகர், பல்லாவரம், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் ஒரு சில இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. இதேபோல ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி, அனகாபுத்தூர், தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் நள்ளிரவில் பரவலாக மழை பெய்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரியில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பொழிந்தது. மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் சாக்கடைகளை சரியாக தூர்வாராததால் மழை நீர் கழிவு நீருடன் கலந்து சாலைகளில் ஓடுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பலத்த காற்றால் ஆங்காங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இரவு முழுவதும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாயினர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 முதல் 24ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் வரத்து அதிகரிப்பின் காரணமாக முருங்கைக்காய் மற்றும் சின்ன வெங்காயத்தின் விலை கடும் வீழ்ச்சி கண்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முருங்கை தற்போது 40 ரூபாயாக குறைந்துள்ளது. அதேபோல 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சின்ன வெங்காயம் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பீன்ஸ் வகைகள் 120 முதல் 500 ரூபாய் வரையிலும், தக்காளி ஒரு பெட்டி 250 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகின்றன. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 4 கோடியே 36 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை வசூலாகி உள்ளது. இது தவிர 1143 கிராம் தங்கம், 20,474 கிராம் வெள்ளி மற்றும் 2071 வெளிநாட்டு கரன்சிகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர்.
கோவில் தக்கார் மற்றும் இணை ஆணையர் முன்னிலையில் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீன்வளத்தை பெருக்கவும் கடல்சார் பல்லுயிர் சூழலை பாதுகாக்கவும் செயற்கையான பவளப்பாறைகள் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. தங்கச்சிமடம் முதல் தொண்டி வரை சுமார் 1 நாட்டிக்கல் மைல் தொலைவில் சிமெண்டால் செய்யப்பட்ட செயற்கை பவளப்பாறைகள் கடலில் நிலைநிறுத்தப்படுகின்றன. மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கையினால் மீன்களின் இனப்பெருக்கம் பல மடங்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவில் தூக்க நேர்ச்சை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. வரும் 22ஆம் தேதி புகழ்பெற்ற தூக்க நேர்ச்சை திருவிழா நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க 1124 குழந்தைகள் பதிவு செய்திருக்கின்றனர். இதற்காக கடும் விரதமிருக்கும் 1000க்கும் மேற்பட்டோர் கோவிலில் நமஸ்கார நிகழ்வை மேற்கொண்டு தங்களின் வழிபாட்டை தொடங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை யானை குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேக்கம் தோட்டம் குடியிருப்பு வீடுகளுக்கு அருகே உலா வந்த அந்த யானை பின்னர் கொடைக்கானல் சாலையை கடந்து சென்றது. மலையடிவார பகுதிகளில் வன விலங்குகளின் ஊடுருவல்கள் தொடர்கதையாகி வருவதால் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கடலில் மிதந்த ராக்கெட் பாகம் மீட்கப்பட்டது. திருவாடானை தாலுகா சோழியக்குடி மற்றும் தொண்டி இடையே கடலில் அடையாளம் தெரியாத பொருள் ஒன்று மிதந்தது. தகவல் அறிந்த கடலோர காவல்படையினர் அதனை கண்காணித்து வந்த நிலையில் பின்னர் மீனவர்கள் உதவியோடு காவல்துறையினர் கரைக்கு கொண்டு வந்தனர். பிறகு இஸ்ரோ அதிகாரிகள் அப்பொருளை ஆய்வு செய்து PSLV ராக்கெட்டின் பாகம் என தெரிவித்ததோடு ஆய்வுக்காக கொண்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உற்சவர் அங்காளம்மன் சேஷசயன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நள்ளிரவில் பிரத்யேகமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மண்டபத்திற்கு அங்காளம்மனை கொண்டு வந்து பூசாரிகள் தாலாட்டு பாட கண்கவர் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தி பரவசத்தோடு அம்மனை தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீன் வளத்தை பெருக்கவும் கடல்சார் பல்லுயிர் சூழலை பாதுகாக்கவும் செயற்கை பவளப்பாறைகளை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. தங்கச்சிமடம் முதல் தொண்டி வரை சுமார் 1 நாட்டிக்கல் மைல் தொலைவில் சிமெண்டால் செய்யப்பட்ட செயற்கை பவளப்பாறைகள் கடலில் நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றன. மீன் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கையால் மீன்களின் இனப்பெருக்கம் பல மடங்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையை தான் தொடர்ந்தாக வேண்டும் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு 2 நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடை விதித்தது. இந்த சூழலில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீண்டும் GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் நீதிமன்ற உத்தரவுக்கு குறைந்தபட்ச மரியாதை செலுத்தும் அடையாளமாக சில விஷயங்களை செய்ய பரிந்துரைத்ததாக கூறினார். இதுகுறித்து முடிவெடுக்க வழங்கப்பட்ட கால அவகாசத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் மேல்முறையீடு செய்ததாக சுட்டிக்காட்டிய அவர் மேல்முறையீடு அவர்களது உரிமை என்றாலும் ஏமாற்றப்பட்டது போன்ற உணர்வு தனக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தீப விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறியது திட்டமிடப்பட்டதா இல்லையா என்பதை தனி நீதிபதியே தீர்மானிக்க வேண்டும் என 2 நீதிபதிகள் அமர்வு கூறியிருப்பதாகவும், எனவே அது குறித்த விசாரணையை தான் தொடர வேண்டும் என்றும் தெரிவித்தார். இல்லையெனில் நீதிமன்ற உத்தரவை தான் மீறியதாகிவிடும் எனவும் கூறிய GR சுவாமிநாதன் வழக்கு விசாரணையை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பெண்களுக்கான புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேரணி சேலம் சாலை அரிமா சங்க கட்டிடம் அருகே தொடங்கி பழைய பேருந்து நிலையம், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று அண்ணா சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் முடிவுற்றது. இதில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி கல்லூரி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர்.
குஜிலியம்பாறையில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைந்ததில் திண்டுக்கல் கரூர் மாநில நெடுஞ்சாலையில் வீணாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் கிராம பகுதிகளில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் குழாய் உடைந்து சாலையில் வீணாக குடிநீர் செல்வதை பார்த்து பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். அரியலூர் காளியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதனையொட்டி மனோரஞ்சிதம், பாரிஜாதம், மல்லி, முல்லை, மகிழம்பூ, ரோஜா உள்ளிட்ட மலர்களை பக்தர்கள் கோவிலுக்கு எடுத்து வந்தனர். தொடர்ந்து பல்வேறு மலர்களால் காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடந்தன. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கனமழையால் 30 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வெற்றிலை கொடிகள் மற்றும் வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் முள்ளிப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் சேதத்தை ஆய்வு செய்து உரிய நிவாரணமும் கடன் உதவியும் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களவை சபாநாயகரிடமிருந்து வந்த கடிதம் முழுக்க ஹிந்தியில் இருந்த நிலையில் அதற்கு மதிமுக எம்பி துரை வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆங்கிலத்தில் அவர் அனுப்பியிருக்கும் பதில் கடிதத்தில் ஒன்றிய பாஜக அரசு பகிரங்கமாக ஹிந்தி திணிப்பை மேற்கொண்டு வருவதற்கு சபாநாயகரின் கடிதமே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். முழுக்க ஹிந்தியிலேயே இடம்பெற்றிருக்கும் கடிதத்தை தனக்கு அனுப்பி தனது மொழி உணர்வை சபாநாயகர் காயப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பல மொழி பேசும் பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகள் உள்ள நமது நாடாளுமன்றத்தின் அலுவல் தொடர்பிற்கு ஏன் ஒரு மொழி ஆதிக்கம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த மோசமான நடைமுறை ஒழிக்கப்பட்டு அனைவருக்கும் பொதுவான ஆங்கிலத்தில் மட்டும்தான் கடிதம் உள்ளிட்ட அனைத்து அதிகாரப்பூர்வ தகவல்களும் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனி தனது வருமானத்தை மறைத்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. 2019 மற்றும் 2024 மக்களவைத் தேர்தல்களின் போது அவர் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் உள்ள சொத்து விவரங்களில் முரண்பாடுகள் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் ஆதாரங்களை திரட்டி விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் இது தொடர்பாக எம்பி நவாஸ்கனிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நவாஸ்கனி தரப்பு பதிலளிக்க கால அவகாசம் கோரியதை அடுத்து சிபிஐ விசாரணை கோரும் மனு உள்ளிட்ட இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தனர். தூத்துக்குடி மாணவி கொலை விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்தால் உடலை வாங்க தயார் என்று மாணவியின் தந்தை கூறியுள்ளார். தனது மகளின் மரணம் தொடர்பாக யார் மீதும் சந்தேகம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட நிலையில் அதனை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. எனக்கு எந்த காரணமும் இல்லை. எனக்கு என் குழந்தை இறந்ததுக்கு காரணம் என்னவோ அந்த அக்யூஸ்ட் கிடைச்சா நான் உடனே குழந்தை வாங்க ரெடியாக இருக்கேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு இதுவரை கையில் காட்டல. ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் வாங்கலை இன்னும். ஆனால் சீக்கிரம் வாங்கிடுவோம். அது சம்மந்தமாக என்னன்னு கேட்டிங்களா? அது சம்மந்தம் நான் எதுவும் கேட்கல. என்கிட்ட யாரும் சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை, நான் சொல்லவும் இல்லை. எனக்கு சந்தேகமும் இல்லை. இல்லை நான் என் ஊரில் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிறதுனால யாரையும் சந்தேகப்பட முடியாது. தேர்தலுக்கு பின்பு தாமே நேரடியாக சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட இருப்பதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ள நிலையில் அதை வரவேற்கும் விதமாக நீதிமன்ற வளாகத்தில் பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு வைகோ இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரளாவை தமிழக அரசு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார். அரசியல் கிடையாது, ஜாதி மதம் கட்சி எதுவும் கிடையாது. இந்த செந்தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் விவசாயத்தை காப்பாற்றுவதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் இந்த நீதியரசர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த யோசனைகளை ஏற்றுக்கொண்டு இதிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது. தேர்தல் நேரத்திலே ஒருவேளை அதிக நாட்கள் அதுக்கு நான் போக முடியாது. ஆனால் தேர்தல் முடிந்த பின்னரும் நான் என்னை பொறுத்தமட்டில் என் தோழர்கள் ஆங்காங்கு இதை ஈடுபட செய்துவிட்டு நானே நேரடியாக களத்தில் இறங்கி இந்த பணியில் ஈடுபடுவேன்.